ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இன்ஸ்டன்ட் டீ கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் முட்டை, ஓவன் எதுவுமே இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாங்க. செம சாஃப்டா நல்ல ஸ்பாஞ்சியா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த எக்லெஸ் டீ கேக்கை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த கப்ல தான் அளந்து எடுத்துக்க போறேங்க. நீங்க வேணும்னா மெஷர்மெண்ட் கப்லயே கூட அளந்து எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. மைதா மாவுக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். 1 கப் அளவு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலா உப்புமா செய்யற ரவை தான் யூஸ் பண்ணிருக்கேன். 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நைஸா பவுடர் ஆக்கி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இப்ப அரைச்ச பொடிய நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம கேக் வந்து குறையா இல்லாம இருக்கிறதுக்காக ஸ்ட்ரெயினர்ல நல்லா ஜலிச்சுக்கலாம். மாவை நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிறேன். இப்ப நான் சொல்லியிருக்கிற மைதா, ரவை, சர்க்கரை அளவுகளை நீங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சிட்டீங்கன்னா ரெடிமேடா கேக் செய்யும் போது இதை ப்ரீமிக்ஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப நம்ம மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துட்டேன். நம்மளோட கேக் ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பொடியை நீங்க கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ உங்களுக்கு கேக் வேணுமோ அப்ப நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சலிச்ச பொடியை இதை இன்னொரு வாட்டியும் சலிச்சுக்கலாம். அப்பதான் கேக் நல்லா ஸ்மூத்தா கிடைக்கும். இப்ப நான் மறுபடியும் ஸ்ட்ரெயினர்ல போட்டுட்டேன். இதுலயே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். எந்த கப்ல மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதே கப்ல பால் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. பால் பவுடர் இல்லைன்னா நீங்க மாவை சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா சலிச்சுட்டேன். பாருங்க, இந்த மாதிரி குறையா இருக்கிறது எல்லாம் நீங்க வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மாவுல வந்து சேர்த்த வேண்டாம். இப்ப நம்ம மாவை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதுலயே 1/2 கப் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். வாசம் இல்லாத சன்ஃபிளவர் ஆயிலா யூஸ் பண்ணிக்கோங்க. கேக்குக்கு அப்பதான் நல்லா இருக்கும். சப்போஸ் ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா உருக்குன வெண்ணெய் கூட ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இதோடவே 1 கப் அளவுக்கு பாலை கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கப்ல இருந்து 1.5 கப் அளவுக்கு நமக்கு பால் தேவைப்படும். கன்சிஸ்டன்சி பொறுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப பாருங்க, நான் 1 கப் அளவு பாலை ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவை மிக்ஸ் பண்ணும்போது ஒன் டைரக்ஷன்லயே தான் மிக்ஸ் பண்ணணுங்க. இப்ப பாருங்க, நமக்கு மாவு நல்லா தயாராயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 1 கப் அளவுக்கு பாலையுமே முழுசா சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மாவு இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நான் இருக்கிறனால ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கேக்கை டின்னுக்கு மாத்திக்கலாங்க. நான் இன்னைக்கு கேக்கை பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி பிரெட் பேன் தான் எடுத்திருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன டிஃபன் பாக்ஸ்லயோ இல்லைன்னா கேக் டின்லயோ கூட நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு ஓவன் யூஸ் பண்ணாம தான் செய்ய போறோம். கேக் பேட்டரை ரெடி பண்றதுக்கு முன்னாடியே நான் இன்னைக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்புல மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் ஹீட் பண்ணிருக்கேங்க. இப்போ கேக் டின்ல நல்லா ஆயில் கிரீஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுலயே கொஞ்சமா மைதா மாவை கேக் டின் ஃபுல்லா படுற மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யறனால நம்ம கேக்கை டிமோல்ட் பண்ணும்போது ஈஸியா டிமோல்ட் ஆகி வருங்க. இப்ப நல்லா மைதா மாவை ஃபுல்லா படுற மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்ப நம்ம கேக் மாவை டின்ல ஃபுல்லா ஊத்திக்கலாம். எல்லா மாவையுமே நல்லா ஊத்திட்டேன். நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. லைட்டா ஒரு டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கடாயில உள்ள வச்சிருவோம். இந்த மாதிரி ஒரு அகலமான அடியானமான பாத்திரத்துல உள்ள வந்து சின்னதா ஒரு ரேக் மாதிரி வச்சிருக்கேன். நம்ம மேல வந்து கேக் டின் வைக்கிறதுக்கு. இதுக்கு மேல நம்ம கேக் டின் வச்சுக்கலாம். இப்ப மூடி போட்டு வெயிட்டுக்காக நான் இந்த மாதிரி இடிக்கல் வச்சுக்கிறேங்க. வெளியில ஏர் கேப்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்ல குப்புன்னு மூடி வச்சிருங்க. கரெக்டா நம்ம கேக் வேகறதுக்கு 40ல இருந்து 45 நிமிஷம் ஆகுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் நீங்க வேக வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா அடியில எல்லாம் கரிஞ்ச மாதிரி ஆயிடும். இப்ப பாருங்க, ஒரு 45 நிமிஷம் நான் கேக்கை வந்து வேக வச்சுக்கிட்டேன். ஓபன் பண்ணி பார்க்கலாம். நடுவுல நான் ஒரு 2 வாட்டி ஓபன் பண்ணி பார்த்தேங்க. நீங்க ஓபன் பண்ணி பாக்குறனால ஒன்னும் ஆகாது. அதனால நீங்க தைரியமா ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். நம்ம கேக் நல்லா வெந்திருக்கு. சின்னதா ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்கலாம். நடுவுல சென்டர்ல குத்தி பாத்தீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஒட்டாம வருது ஸ்டிக்ல. மாவு நல்லா வெந்துருச்சு. நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். நம்ம இதை வந்து டைரக்டா ஸ்டவ்ல செஞ்சிருக்கிறனால மேல வந்து கலர் வரலைங்க.
நீங்கள் சப்போஸ் ஓவனில் செய்கிற மாதிரி இருந்தால் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மேலே நல்லா சூப்பராக கலர் வரும். கடையில் கிடைக்கிற டீ கேக் மாதிரியே இருக்குங்க பார்க்குறக்கு. எக்லெஸ் டீ கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும். எக்கே சேர்க்கலைங்கிறத நீங்கள் சொன்னாதான் தெரியும் மற்றவங்களுக்கு, சாப்பிட்றவங்களுக்கு. ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டிமோல் பண்ணிட்டேன். நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். நம்ம கேக் பாருங்க, நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் டைமுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்லயே நம்ம ரெடி பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி டீ கேக்கை நீங்களும் எக்லெஸ் டீ கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கேக்கை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.